அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 12 ராசி அன்பர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வருகின்ற 20/12/2023 டிசம்பர் மாதம் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சியாரார். இந்த சனி பெயர்ச்சியை திருநள்ளாறில் விழா கொண்டாடுவார்கள். இந்த சனி பெயர்ச்சியில் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்து எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்வார். கும்ப குபேர யோகம் பெறக்கூடிய ராசிகள் எது எது என்பதை இந்த பதிவில் காண்போம். பொதுவாக சனி பகவான் என்றாலே மந்தக்காரகன், மெதுவாக செல்லக்கூடியவர், இருள் கிரகம். சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. கோச்சாரத்தில் 7.5 நாட்டு சனியாக, விரயச்சனி, ஜென்மசனி, குடும்பச்சனியாக வருவார். அப்புறம் கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி. சனி பகவான் கெட்ட ஸ்தான பலம் பெற்றார் என்றால் அவர் ஒரு ராசியை மந்தமாக்கி விடுவார். எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தாலும் சரி, வலுவான திடாரிக்கமான உடல்வாக கொண்டிருந்தாலும் சரி, ஆணவமாக அகம்பாவமாக இருந்தாலும் சரி, சனி பகவான் ஒருவரை அடக்கி ஒடுக்கி அனுபவங்களை கொடுத்து இறை பக்தியை கொடுத்து எல்லோருக்கும் பணிந்து செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுவார். சனி பகவானுக்கு அந்தளவுக்கு பவர் உண்டு. 2023 வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகி 3 பார்வைகளால் 3 வீடுகளை பார்வை செய்வார். சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்து சனி பகவானுடைய 3ஆம் பார்வையால் மேசராசியும், 7ஆம் பார்வையால் சிம்மராசியும், 10ஆம் பார்வையால் விருச்சிக ராசியும் பார்வை செய்வார். பெரும்பாலும் 7ஆம் பார்வைக்கும் 10ஆம் பார்வைக்கும் பாதிப்புகள் சற்று கூடுதலாக இருக்கும். 3ஆம் பார்வை என்பது முன்னேற்றம். மேசராசிக்கு 11ஆம் வீட்டிலே சனி அமர்ந்திருப்பார். 3ஆம் பார்வை என்பது சனி பகவானுடைய முன்னேற்றம் குறிக்கிறது. 2024 வருடம் 25, 26 இந்த 3 ஆண்டு காலம் கும்பராசிக்கு ஜென்மசனி, மகர ராசிக்கு பாதச்சனி, மீனராசிக்கு விரயச்சனி, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டமச்சனி, சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி, கடகராசிக்கு அஷ்டமச்சனி. இன்னொரு 2.5 ஆண்டு காலம் சனி பகவானுடைய பாதிப்புகளை அனுபவிக்கப் போகிறீர்கள். பெரும்பாலும் சனி பகவான் கோச்சாரத்தில் கெட்டுவிட்டார் என்றால், சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகளே நடந்தாலும் சனி பகவான் முன்ஜென்ம செய்த கர்ம வினைகளை, நன்மை தீமைகளுக்கு உண்டான பலாபலன்களை எல்லோருக்கும் கொடுத்தே தீர்வார். இது இயற்கையினுடைய நீதி. சனி பகவான் மட்டும் நன்மை தீமைகள் கொடுக்கவில்லை என்றால் பூலோகத்தில் கலியுகத்தில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிடுவார்கள். நான் தான் பலசாலி என்று இருக்கிற சொத்துக்களை அலாக்கா பிடுங்குவாங்க. சனி பகவான் இந்தளவு கஷ்டப்படுத்தும் போது மம்டி எடுத்து பக்கத்து காட்டு வரப்ப குடையிறது, செய்வனா பண்ணி நல்லா இருக்கிற குடியை கெடுக்கிறது, இந்த மாதிரி மனிதனுடைய குரூர கெட்ட எண்ணங்கள் நல்லா இருக்கக்கூடிய மற்றவர் மேல் விழுந்து நல்லா இருக்கிறவரையும் கெடுக்கக்கூடிய கெட்ட எண்ணம் மனிதர்களுக்கு இருக்கிறது. அப்போ சனி பகவான் தான் உண்மையான, நேர்மையான, தர்மவான், நீதிவான் என்று காலங்காலமாக முன்னோர்கள் கடைபிடித்து அனுபவத்தில் பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். 12 ராசி அன்பர்களுக்கும் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்து எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு கும்ப குபேர யோகம் பெறப்போகிறார்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம். கோச்சாரத்தில் சனி பகவானால் நல்ல யோகம் கிடைக்க வேண்டுமென்றால் 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் அந்த ஜாதகன், அந்த ராசிக்காரர்கள் நல்ல யோகத்தை அனுபவிக்க முடியும். மேச ராசிக்கு லாபச்சனி, கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிர்ஷ்ட சனி, தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டின் முன்னேற்ற சனி. இந்த 3 ராசிகளுக்கும் கும்ப குபேர யோகம் அடுத்த 3 ஆண்டு காலம் ஏற்படும். காலபுருஷனுக்கு முதல் வீடு மேச ராசி. மேச ராசி அன்பர்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக தொழில், வேலை, ஜீவனம்
வருமானம், பொருளாதாரம் அடிமேல் அடி இடிமேல் அடி. நல்ல வேலை இல்லை, நல்ல தொழில் இல்லை. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் போட்ட விதை முளைக்கல. மேட்டாங்காடு வெள்ளாமல் பண்ண மாதிரி முட்டுவலி செலவுக்கு வழி இல்லாமல் காலம் கடந்து வந்து விட்டார்கள். 10ஆம் வீட்டின் அதிபதி 11ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது மிக மிக சிறப்பு. தொட்ட காரியம், எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். பணம் கொட்டுன்னு கொட்டும். நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். நீங்கள் நினைத்ததற்கு மேலாக வசதி வாய்ப்புகளில் உயரப்போகிறீர்கள். இதுவரை கண்ணீர் சிந்தி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இனிமேல் நீங்கள் கண்ணீர் சிந்த தேவையில்லை. கோச்சாரத்தில் சனி பகவான் மட்டும் பலம் பெற்றாலே கஷ்டங்கள் காணாமல் ஓடிவிடும். காலபுருஷனுக்கு 2வது வீடு ரிஷிபம். கடந்த 3 ஆண்டு காலமாக பாக்கிய சனியாக இருந்தாலும் சனி பகவான் தான் பாதகாதிபதி. 9ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்தாலும் காரிய நாசம்தான் ஆச்ச வழிய காரியங்கள் எதுவும் கைகூடவில்லை. சனி பகவான் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் அமரும் பொழுது தொழில் வேலை வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை ரிஷபராசி அன்பர்களுக்கு உயரும். அதே வழியில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், தலைகணம், ஆணவ அகம்பாவத்தில் இருக்கக்கூடியவர்கள், நான் தான் இந்த கம்பெனிக்கு முதலாளிக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பதவியை பறிக்கக்கூடிய நிலையும் 10லே சனி பகவான் அமரும்போது ஏற்படுத்தி விடுவார். 10லே சனி பகவான் அமரும்போது இருக்கின்ற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை கொஞ்சம் கூடுதலாக பெட்டரான வேலையும், சிறு குறு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் முதலாளி ஆவதற்கான வாய்ப்புகளையும் 10ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக முதலாளி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காலபுருஷனுக்கு 3வது வீடு மிதுனம். மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலமாக கண்டகச்சனி, அஷ்டமச்சனி சொல்லவே தேவையில்லை. பட்டபாடு பகவானுக்கு தான் தெரியும். அந்தளவு பட்டு மீண்டு வந்து விட்டார்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியச்சனி. ரிஷபராசிக்கு பாக்கியத்தில் அமர்ந்து பாதிப்புகளை கொடுத்தது மாதிரி மிதுன ராசிக்கு 9ஆம் வீட்டிலே பாக்கியத்திலே சனி பகவான் அமர்ந்து பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர் அஷ்டமத்திலிருந்து பாக்கியத்துக்கு வந்திருக்கிறார். பெரும்பாலும் மிதுன ராசி என்பவர்களுக்கு தந்தையுடன் ஒரு நட்புறவு ஏற்படும். தந்தை சொத்துக்கள் வழி பிரச்சனைகள் அகலும். தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தைக்கு ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகார பணமெல்லாம் வரும். பெரும்பாலும் 9ஆம் இடம் பலமாகத்தான் இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்கள் மிக மிக சிறப்பு. தந்தை வழி உறவுகள் மூலம் ஒரு நல்ல சூழ்நிலை நிலவும். காலபுருஷனுக்கு 4வது வீடு கடக ராசி. சந்திர பகவானுடைய வீடு. எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டு காலத்திற்கு அஷ்டமச்சனியாக சனி பகவான் 8ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்ய போகிறார். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள். கடந்த 3 ஆண்டு காலமாக கண்டகத்திலே சனி பகவான் அமர்ந்து கொடுத்த அவஸ்தைகளை விட அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது கொஞ்சம் குறைவாக தான் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்கள் வழி கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். சனி பகவான் 8ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டை பறி செய்யும் பொழுது கடக ராசி அன்பர்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. யாருக்கும் முன்னின்று செயல்படக்கூடாது. பஜாரில் பேசும்போது பக்குவமாக பேசணும். இல்லைன்னா அகப்பட்டு விடுவீர்கள். சண்டை சச்சரவுகள் வரும், பிரச்சனை வரும். பேச்சில் மட்டும் கடகராசி என்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். காலபுருஷனுக்கு 5வது வீடு சிம்மம். காலபுருஷனுக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம். சிம்மராசி என்பவர்களுக்கு குடும்ப நபர்கள், சொந்த பந்த உறவினர்களை தவிர 3ஆம் தரப்பட்ட நபர்களால் ஆதாயம் உண்டு. 7ஆம் வீட்டிலே கண்டகத்திலே சனி பகவான் அமரும்போது கடந்த 3 ஆண்டு காலமாக 6ஆம் வீட்டிலே அமர்ந்திருந்தார். கடன், வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, நோய் நொடி தொந்தரவில் சிக்கி தவித்த சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். 7ஆம் வீட்டிலே கண்டகத்திலே சனி பகவான் அமரும்போது கடந்த 3 ஆண்டு காலமாக வழக்கு, வில்லங்கம், நோய் நொடி,
மருத்துவ செலவு கை மீறி கஷ்டங்கள் பட்டிருந்தீங்கன்னா எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் கஷ்டங்கள் குறையும். கடந்த 3 ஆண்டு காலமாக நண்பனுடைய ஐடியாவை வாங்கி நீயும் நானும் பார்ட்னராக தொழில் செய்யலான்னு 2 பேரும் ஒத்து தொழில் செஞ்சு நண்பனை கழட்டி விட்டவர்கள், மற்றவர்களை ஏமாற்றியவர்கள், பக்கத்து காடு பக்கத்து நிலத்துக்காரர்களை மம்டி எடுத்து வாக்கிய வரப்பை குறைந்தவர்கள், மற்றவர்கள் குடியை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் கண்டகச்சனியின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. சனி பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து படாத பாடு படுத்த போகிறார். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் பத்திரமா பார்த்துங்க. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை வந்து 9ஆம் வீட்டிற்கு விழுகிறது. தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது சிம்ம ராசி அன்பர்களுக்கு உகந்தது. காலபுருஷனுக்கு 6வது வீடு கன்னி. கன்னி ராசிக்கு ஒரு 30 வருடத்திற்கு பிறகு சனி பகவான் வந்து 6ஆம் இடம் ஆட்சி பலம் பெறுகிறார். கடன், நோய், பகை, வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் தீர்த்து விடுவீர்கள். பெரும்பணம் சம்பாதிப்பீர்கள். தொழில் முதலாளி ஆவீர்கள். 6ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்வது அதிர்ஷ்டம். நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். கடந்த 3 ஆண்டு காலமாக சொத்துக்கள் வழி இருந்த வழக்கு, வில்லங்கம் போன்ற பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்து சனியால் அதிர்ஷ்டங்கள் பல. குடும்ப விவகாரங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் இருக்காது. பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். மன அழுத்தம் இருக்காது. எதிரிகள் தொல்லை இருக்காது. கடன் பிரச்சனை இருக்காது. வழக்கு வில்லங்கம் இருக்காது. கன்னிராசி அன்பர்கள் கும்ப குபேர யோகம் பெறக்கூடிய வாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. காலபுருஷனுக்கு 7வது வீடு துலாம். துலாம் ராசிக்கு 5ஆம் வீட்டிலே பூர்வீக புண்ணியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். பூர்வீக புண்ணிய பலம் உண்டு. புத்திர பாக்கியம் உண்டு. காதல் மலரும். அதிர்ஷ்டங்கள் பல. கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது ஒரு மனிதனுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், குலதெய்வம், உங்களுடைய மன எண்ணம், வெளிநாடு, வெளியூர், வேலை தொழில் வாய்ப்புகள், ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம். இப்படி வந்து 5ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறும்போது அத்தனை சௌக்கியங்களையும் துளாராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து கொடுக்க போகிறார். நீங்கள் வந்து குலதெய்வத்தை வழிபடுங்க. ஏன்னா பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டி, முன்னோர்கள் வழிபட்டு வந்த குலதெய்வத்தை வழிபடும்போது உங்களுக்கு மிக மிக அபரிவிதமான செல்வங்களை சனி பகவான் கொடுப்பார். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழும் பொழுது கொஞ்சம் பேச்சில் கனிவாக செயல்பட வேண்டும். ஆத்திரமாக அவசரமாக வெட்டு வெடுக்குன்னு மற்றவர்களிடம் பேசக்கூடாது. தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். புரிந்து பேச வேண்டும். துளாராசிக்கு இதுதான் ஒரு சிறப்பு. காலபுருஷனுக்கு 8வது வீடு விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் அர்த்தாஷ்டம சனி என்று பெயர். இதுவரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நோய் நொடி தொந்தரவு, மந்தம், வாழ்க்கையில் முன்னேற முடியாத அளவு கஷ்ட பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் அதிலிருந்து மீண்டு கொஞ்சம் தொழில் வேலையில் வந்து நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்திற்கு அடங்காமல், வீட்டிற்கு அடங்காமல், ஊருக்கு அடங்காமல் தானே தன் போக்கில் சுற்றி கொண்டிருப்பவர்கள், ஆணவமாக அகம்பாவமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் சனி பகவானுடைய 10ஆம் பார்வை அடக்கி ஒடுக்கிவிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மந்தமாக்கிவிடும். சனி பகவான் ஒரு ராசியை பார்த்தாலே இருள் சூழ்ந்து விடும். நீங்கள் வந்து எவ்வளவு சுறுசுறுப்பானவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு கோபக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பிடிவாதம் கோபம் எல்லாம் உங்களை விட்டு காணாமல் ஓடிவிடும். சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களையும் சொந்த பந்த உறவுகளையும்
நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்களை 4ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து கொடுக்க போகிறார். ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சொத்து பத்து நிலத்தை விற்றுட்டு வேற இடம் போய் நல்ல நிலம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பும் வரும். அதே மாதிரி 4ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்கள் விதண்டாவாதம் பேசக்கூடாது. தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு. தனுசு ராசிக்கு கடந்த 8 வருடமாக 7.5 நாட்டு சனி, விரயச்சனி, ஜென்மசனி, குடும்பச்சனி. 7.5 நாட்டு சனியில் படாத பாடு, படாத கஷ்டம், பட்ட பாடெல்லாம் பகவானுக்கு தான் தெரியும். அந்த அளவு கஷ்டப்படுத்தி விட்டார். 30 வருடத்திற்கு பிறகு 3ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். முன்னேற்றம். கும்பச்சனியால் குபேர யோகம் பெறப்போகிறீர்கள். முயற்சி, தைரியம், வீரம் மேம்படும். புகழ் கீர்த்தி அடைவீர்கள். தொட்ட காரியம் எடுத்த காரியம் வெற்றி பெறும். உங்களுடைய புதிய முயற்சி உடனுக்குடன் சக்ஸஸ் ஆகும். எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றின்னு வெற்றி பெற்று வரப்போகிறீர்கள். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 5ஆம் வீட்டின் மேல் விழும்போது பூர்வீக சொத்துக்களை விட்டு வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும். பெரும்பாலும் இளைஞர்கள் வெளிநாடு வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் வெளிநாடு செல்வீர்கள். வெளிநாட்டில் பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. இதுவரை கூண்டு கிளியாக தந்தை சம்பாதித்தில் இருக்கக்கூடியவர்கள் 4 இடம் சுற்றி 4 நண்பர்களிடம் பழகி கஷ்டங்களை மறந்து சந்தோஷமாக குதூகலப்பட போகிறீர்கள். உங்களுடைய சுய உழைப்பால், சொந்த காலால், சொந்த முயற்சியால் பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்து சனியால் குபேர யோகம் ஏற்படுகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பு. காலபுருஷனுக்கு 10வது வீடு சனி பகவானுடைய முதல் ஆட்சி வீடு இரவு ராசி. கடந்த 3 ஆண்டு காலமாக ஜென்ம சனி, 7.5 நாட்டு சனி கடந்த 5 ஆண்டு காலமாக நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். தான் வீட்டுக்கு மட்டும் நல்லது கொடுப்பாரா என்றால் கண்டிப்பாக நல்லது கொடுக்க மாட்டார். சனி பகவான் என்பவர் சொந்த பந்தம், அன்பு பாசம் அற்றவர். 1 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, 90 வயது முதியவராக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே அவரவர் வயதிற்கு தகுந்தாற்போல் அனுபவங்களை கொடுக்கக்கூடியவர் சனி. கடந்த 5 ஆண்டு காலமாக பட்டப்பாடு உங்களுக்கு தான் நல்லா தெரியும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பணப்பிரச்சனை தீரும். கடன் கட்டி விடலாம். கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் மேம்படும். குடும்ப பிரச்சனை தீர்த்துக்கலாம். மகர ராசி அன்பர்கள் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டு அவரை மாட்டிக்குவீங்க. யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது. ஜாமீன் கையொப்பம் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதுவே உங்களுக்கு வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸுன்னு வந்துடும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால், வில்லங்கங்கள் இருந்தால் 2ஆம் வீட்டிலே சனி பகவான் அமரும்போது வில்லங்கங்களை தீர்ப்பார். குடும்பம் சுபிட்சம் அடையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வாகன தொழில் மட்டும் செய்யாதீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கி புதுசாக தொழில் செய்யலாம் அப்படின்னு வண்டி வாகனங்கள் மட்டும் வாங்காதீங்க. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உபய வருமானம் சிறப்பு. பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய 3 ஆண்டு காலம் மிக மிக அற்புதம். காலபுருஷனுக்கு 11வது வீடு கும்பராசி. கும்பராசிக்கு ஜென்ம சனி. கடந்த 3 ஆண்டு காலமாக விரயச்சனியை அனுபவித்தீர்கள். சில பேருக்கு தன்னுடைய ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா கடமையை முடித்து கொண்டு மேலோகம் சென்ற சூழ்நிலை நிறையா உண்டு. விபத்துகள் நிறையா ஏற்பட்டிருந்திருக்கும். மருத்துவ செலவுகள் நிறைய ஏற்பட்டிருந்திருக்கும். எடுத்த காரியம் தொட்ட காரியம்லாம் விரயச் செலவாக இருந்திருக்கும். விரயத்திலிருந்து ஜென்மராசிக்கு சனி பகவான் வரும்போது ஜென்ம சனி. இதுவரை கூண்டு கிளியாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், இளைஞர்கள் 4 இடம் சுற்றி பார்ப்பீர்கள்.
சமூகத்தை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் நல்ல அனுபவங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார். 4 இடம் சுற்றி பார்த்து 4 நண்பர்களிடம் பழகி சமூக அந்தஸ்தை சனி பகவான் கொடுத்தே தீர்வார். இப்போ தான் இளைஞர்கள்லாம் நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. ஜென்ம சனியால் கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் பெறப்போகிறீர்கள். எவர் தயவும் இல்லாமல் சொந்த உழைப்பால் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு. காலபுருஷனுக்கு 12வது வீடு மீனம். மீன ராசிக்கு கடந்த 3 ஆண்டு காலமாக லாபச்சனி. லாபத்திலே சனி பகவான் அமர்ந்து பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருந்திருப்பார். பெரும்பாலும் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருந்திருக்கும். நல்ல சம்பாதித்தியம் பெற்றிருப்பீர்கள். டிசம்பர் 20ஆம் தேதி முதல் உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி. பெரும்பாலும் விரயச்சனி நடக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் விரயச்சனி. 12ஆம் இடத்து சனி. பெரும்பாலும் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் சொந்த பந்த உறவுகளிடம் பகைத்து கொள்ளாமல் சண்டை கட்டி கொள்ளாமல் மீனராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. சனிபகவான் விரயத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பரிசுகிறார். குடும்பத்திலையும் கொஞ்சம் குழப்பம் வராமல் பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள் பிரிவில்லாமல் பார்த்துக்கணும். மீனராசி அன்பர்கள் இப்போ தான் தத்து பிள்ளை. உங்களுக்கு சனி பகவான் அனுபவங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். நீங்கள் 4 டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, 5 டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனுபவம் என்பது வேறு மாதிரியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது, நம்மளை பற்றி யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத முழுமையாக அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் மீனராசி அன்பர்கள் அனுபவித்து விடுவீர்கள். பெரும்பாலும் விரய செலவுகளை குறைக்க வேண்டுமென்றால் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல வீடு கட்டலாம். விவசாய நிலம் இருக்குதுன்னா கிணறு வெட்டலாம், போர் போடலாம். விவசாய நிலங்களை சமன் செய்யலாம். சுப விரய செலவாக மீனராசி அன்பர்கள் செய்யும் பொழுது 7.5 நாட்டு சனியில் விரயச்சனியில் விரய செலவுகள் குறையும். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி முதல் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்து மேசம், கன்னி, தனுசு இந்த 3 ராசி அன்பர்களுக்கு கும்ப குபேர யோகத்தை கொடுக்க போகிறார். சிம்மம், விருச்சிகம், கடகம் இந்த 3 ராசி அன்பர்களுக்கு நல்ல அனுபவங்களை கொடுக்க போகிறார். மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசி அன்பர்களுக்கு 7.5 நாட்டு சனியாக எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையை கொடுக்க போகிறார். 2024ஆம் வருடம் 25, 26 இந்த 2.5 வருட காலத்தில் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்து கோயில் திருவிழாக்களில் நிறைய கும்பாபிஷேகங்களை ஏற்படுத்த போகிறார். கடந்த 3 ஆண்டு காலமாக நல்ல மழை பொழிந்தது. ஓரளவு கிணறு, குட்டை, ஏரி, ஆறுகளில், கிணறுகளில் தண்ணி மேலே வந்துச்சு. கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரும்பாலும் மழை அளவு குறையும். பசி, பட்டினி, பஞ்சம், வறுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் நிலவும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.